அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சண்முகம் மோட்டர் போடலான்னு வந்திருக்காங்க. மோட்டரே போடலையா வீரசாமி, நாளைக்கு இருக்கட்டும் அவனை வெளுத்து வாங்குறேன். ஏதோ குடும்பஸ்தானாச்சே வேலையை விட்டு தூக்கக்கூடாதுன்னு பார்த்தா இவன் என்னமோ குடிச்சிட்டு மட்டையா கிடக்குறான். தண்ணி எடுத்து விடாமல் இருந்தால் ஊர் மக்கள் நம்மளை தானே தப்பாக நினைப்பாங்க. வாடி மவனை நாளைக்கு உன்னை வச்சுக்கிறேன்ட்டு அப்படியே மோட்டர் எடுத்து விடுறாங்க. டேங்க் நம்பிட்டு இருக்குது. டேங்க் நம்புற வரைக்கும் சண்முகம் அங்கேயே காத்திருக்கிறாங்க. அதை சனியன் பார்த்துட்டு உடனே சவுந்தரபாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சவுந்தரபாண்டியும் பாக்கியும் தூங்கிட்டு இருக்காங்க. அடிக்கிறத பார்த்துட்டு எங்க ஃபோன் அடிக்குது, எந்திரிங்க, உறங்குற கூடாமல் அந்த சனியை அடிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்க, ஆஃப் பண்ணுங்கிறாங்க. பாக்கியம் புருஷ மேலேயே கை வைக்கிறாங்கிறாங்க. ஆமாம், உங்களை போய் கை வைக்கிறாங்க, அடிக்கிறாங்க, போங்க முதல்ல ஃபோனை ஆஃப் பண்ணி தொலைங்க அப்படிங்கிறாங்க. பாக்கியம் ஃபோன் நம்பரை பார்க்குறாங்க. இந்த சனியை நான் சொன்னது தான் கேட்கு, இதை ஆஃப் பண்ண முடியாதுங்கிறாங்க. சரி 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 பேசி தொலைச்சிட்டு வைங்க, இந்த சத்தம் மண்டையை குடையுது, உறங்க விடாமல் பண்ணுது பாருங்கங்கிறாங்க. பேச்சை மாத்திரக்காக சார் சொல்லுங்க சார் அப்படிங்கிறாங்க சவுந்தரபாண்டி. எது சாரா? ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே என் பொண்டாட்டியை ஃபோன் பண்ண வச்சுட்டேன். தண்ணி எடுத்து விட்றக்கு இப்போ சண்முகம் வந்து காத்திருக்கிறான், தண்ணி எடுத்து விட்டுருக்குறான், நம்பிக்கிட்டு இருக்குதுங்கிறாங்க. அந்த வீரசாமியும் நல்லா மட்டி ஆக்கிட்டேன், அவன் எழுந்திரிச்சு இப்போதைக்கு வரமாட்டாங்கிறாங்க. ஐயா இன்னும் அரை மணி நேரத்தில் நீங்கள் சொன்னதை நான் கச்சிதமாக முடிச்சிருவேங்கிறாங்க. அதுக்கு ஆள் பிடிச்சிட்டிங்களான்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. ஐயா தண்ணியில் வெஸ்த கலக்கிறதான்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் தயாராக கொண்டாந்துட்டானுங்கய்யா. ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே இன்னும் அரை மணி நேரத்தில் வாட்டர் டேங்கில் விஷத்தை கலந்துட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் ஐயாங்கிறாங்க சனியன். எந்த மாற்றம் வராதே, நான் சொன்னபடியே நடந்துருச்சல்லங்கிறாங்க. சனியன் சொன்னால் நடக்காது இருக்குமாங்க ஐயா. இன்னி பாருங்கள், சண்முகத்துக்கு இன்னையிலேருந்து சனியை முடிச்சிருச்சையா. இனிமேல் சண்முகம் எதுலேயுமே தப்பிக்க முடியாது, எல்லாமே இனிமேல் அவனுக்கு சர்க்கிள் தானுங்க ஐயாங்கிறாங்க சனியன். இந்த பக்கம் பாக்கியம் சத்தம் போடுறாங்க. எங்கள் உறங்குறாம ஏங்க இப்படி போனை பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, அந்த போனை கொஞ்சம் வைங்களேன் அப்படிங்கிறாங்க. சரி ஐயா நீங்கள் போனை வையுங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லா வேலைக்கும் சேர்த்து செஞ்சதுக்கு உங்களுக்கு பெரிய சன்மானமாக அளிக்கப்படும்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி போனை வைக்கிறாங்க. ஐயா நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம், போனை வச்சுட்டுமாங்க ஐயான்னு சனியனும் சவுந்தரபாண்டியும் வச்சிடறாங்க. சவுந்தரபாண்டி சந்தோஷத்தில் குதிச்சுக்கிட்டு ஹாலுக்கு வராங்க. வந்ததுமே சண்முகம், நாளையிலேருந்து நீ செத்தல, இனிமேல் நீ பிரசிடென்ட் சண்முகம் கிடையாது, இனிமேல் பிராடு சண்முகம் தான் நீ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க சவுந்தரபாண்டி. சண்முகம் டேங்க் நம்பர் வரைக்கும் அங்கேயே கோந்துருக்காங்க. சனியனும் இன்னொரு ஆளும் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஆள் இங்கேயே கோந்துட்டானே, நான் எப்படி இதை கலக்கட்டுங்கிறாங்க. தண்ணி டேங்க் நம்புறதுமே அவன் மோட்டர் அமுத்திட்டு போயிடுவான், அதுக்கப்புறமா நான் சொன்ன வேலையை நீ செஞ்சனா போதுங்கிறாங்க சனியன். ஆமா ஏன்டா இந்த ஒரு கேன் போதுமாங்கிறாங்க. அண்ணே நீ தானே சாகிற அளவுக்கு வேண்டாம், ஏதோ வயிற்றால வாந்தி போகிற அளவுக்கு இருந்தால் போதுன்னு சொன்னீங்கல்ல, இந்த ஒரு டேங்க் தண்ணிக்கு இந்த ஒரு கேன் போதுமன்னேங்கிறாங்க. இந்த ஒரு கேன் கலந்தாவே சின்ன பிள்ளைங்களோட உசுறு போயிடும், இன்னும் 2 கேன் கலந்தா தண்ணி குடிக்கிற அத்தனை பேர்த்தோட உசுரும் போயிருப்பேன், நான் என்ன செய்யட்டுன்னு கேட்குறாங்க. பெரிய உயிர் பழியெல்லாம் போகப்படாதுல, அப்போ ஒரு கனியை ஊட்டு போதுங்கிறாங்க சனியன். ஏன்னா இம்பிட்டு நேரமாவது இன்னுமா டேங்க் நிறையலைங்கிறாங்க. இது 2 வாரத்துக்கு போகிற தண்ணிடா, பெரிய டேங்க், நம்பித்தானே ஆகணும், கொஞ்சம் பொறுமையாக இருங்கிறாங்க. சரி சரிண்ணே. டேங்க் நிறைஞ்சு தண்ணி வடியுது. அந்த தண்ணியிலேயே மூஞ்சியை கிளவிக்கிட்டு தண்ணியும் குடிச்சிட்டு சண்முகம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சண்முகம் போனதுமே சனியன் கூட வந்தவரை கூட்டிகிட்டு போய் இப்போ போய் நீ கச்சிதமாக வேலையை முடிச்சுட்டு வந்துடுங்கிறாங்க. அந்த நபரும் அந்த கேனோட மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. கையில் வச்சிருந்த விசக்கேனை ஒரு டேங்க் தண்ணியிலையும் கலக்கிடுறாங்க. வெஸ்தை கலந்ததுமே சனியன் சவுந்தரபாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னலே சனியா வெஸ்தை கலந்தாச்சாங்கிறாங்க. அது எப்படியா நீங்கள் சொல்லி நான் செய்யாத இருப்பேனா, விடிஞ்சதுமே நம்மளுக்கு எல்லாம் கெட்ட செய்தியாக வரும், அது அம்பிட்டு நம்மளுக்கு நல்ல செய்தியாங்கிறாங்க. சனியா நீ சொன்ன செய்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, சரி காலையில் என்ன நடக்குதுன்னு மட்டும் நீ பாருன்ட்டு போனை கட் பண்ணுறாங்க சவுந்தரபாண்டி. அல்ல சண்முகம், நாளைக்கு நான் உன்னை அடிக்க மாட்டேன், ஊரே சேர்ந்து உன்னை அடிச்சு கொண்டுருவாங்கல்லன்னு சவுந்தரபாண்டி கணக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க. சண்முகம் வீட்டுக்கு வராங்க. பரணி வெளியிலேயே உட்காந்துருக்காங்க. ஏம்பல இன்னும் தூங்கலையா, நீ எதுக்கு வெளியிலேயே காத்து கிடக்க, அதுவும் சாமத்தில் அப்படிங்கிறாங்க. இல்லைடா மனசு இல்லாமல் தான் நான் உன்னை அனுப்பி வச்சேன், உள்ளே போய் படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது, இப்போ உங்களோட மூஞ்சியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்போ நிம்மதியாக இருக்குங்கிறாங்க. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. எனக்கு என்ன பிரச்சனை, நான் போனேன், மோட்டர் போட்டேன், டேங்க் நம்பிச்சு ஆஃப் பண்ணேன், வந்துட்டேன், அதுக்காக நீ உறங்காமல் இருப்பியான்னு கேட்குறாங்க. என்னமோ தெரியல, மனசு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு, வர லேட்டானா நானே உன்னை தேடி வரலான்னு இருந்தேங்கிறாங்க. ஐயோ ஆண்டவா, அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஏதா இப்படி ஒரு மனசை கொடுத்தியோன்னு நினைக்கிறேன், உன் மேலே இப்படி பாசமாக இருக்கிறது தப்பாடான்னு கேட்குறாங்க பரணி. இல்லை பரணி, உனக்கு புரிஞ்சுக்கவே முடியலையே, மற்ற பொம்பளைகளை விட நீ சரியான அடாவடித்தனமாக இருக்கிற, சில நேரம் பார்த்தா பச்சை பிள்ளை மாதிரி அழுகிற, உன்னை என்னால் புரிஞ்சுக்கவே முடியலைங்கிறாங்க சண்முகம். பொம்பளை பிள்ளைகளோட பாசம் சில நேரம் கம்பெடுத்து அடிக்கவும் செய்வாங்க, சில நேரம் கண்ணீர் விட்டு கதறவும் செய்வாங்க. உன்னை மாதிரி மரமண்டிக்கெல்லாம் எப்படிடா புரியுன்னு கேட்குறாங்க. சரி சரி போய் படுக்கலாமா. பரணி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறேன்னு கேட்குறாங்க. இல்லை உன்னை யாராச்சும் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு நான் பார்த்தேங்கிறாங்க. புதுசாக ஏதாவது ஏழரையை கூட்டாதேங்கிறாங்க சண்முகம். இல்லை கூட்டல சண்முகம், நான் எதுக்கு முன்னெச்சரிக்கையே இருக்கேன், அவ்வளவுதான். எங்கள் அப்பாவை பற்றி உன்னை விட எனக்கு நல்லா தெரியும், வரட்டு கௌரவத்துக்காக என்ன வேணாலும் செய்வார், தான் ஜாக்கிரதையாக இருக்க. சரி வாடா போய் தூங்கலான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. காலையில் பரணி கிளினிக்கில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தைகளா தூக்கிட்டு வராங்க. தண்ணி தான் குடிச்சது, என் குழந்தை வயிற்றால வாயிலும் போய்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன சாப்பிட கொடுத்தீங்கன்னு விவரமாக கேட்குறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்தவங்கெல்லாம் தண்ணி தான் குடிச்சதுன்னே சொல்லிட்டு இருக்கிறாங்க. பரணிக்கு ஒன்றுமே
பண்ண முடியல. 10, 15 குழந்தைங்க அந்த கிளினிக்ல சேர்ந்துட்டாங்க. ஏதோ பாய்சன் பரவிக்கிட்டு இருக்குது, என்னன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு பரணினால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. வீரா, கனி 2 பேரும் காலேஜ், ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. பரணி தான் ரத்னாவை கூட்டிட்டு போயிட்டா. நாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி சரி, இந்த அந்த காயை மிச்சம் வைக்காம சாப்பிட்ரு, இல்லைன்னா பரணிக்கு நீ தான் பதில் சொல்லணுங்கிறாங்க வைகுண்டம். சரிப்பா, ஏதோ ஒரு நாள் சாப்பிட முடியாம கொண்டாந்துட்டு அதுக்காக தினமும் சொல்லி அனுப்புவீங்க அப்படின்னு சொல்லி டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. சண்முகம் சாமி கும்பிட்டு இருக்காங்க. கனி அவசரப்படுத்துறா, அண்ணே நேராச்சு, சீக்கிரம் வாண்ணே அப்படிங்கிறாங்க. ஏலே, சாமி கும்பிட கூட விட மாட்டீங்களா? அவசர சொல்லியா வெளியில போக வேண்டியது இருக்கு, ஆட்டோக்காரர் வருவாங்க, ஆட்டோவில் போயிருங்கிறாங்க. ஐ, அந்த அண்ணாவோட ஆட்டோவா? அப்ப பாட்டு கேட்டுக்கிட்டே போலாங்கிற கனி. பாட்டெல்லாம் போட வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து முத்துப்பாண்டி 4-5 போலீஸோட வந்துடுறாங்க. இதை பார்த்ததும் வைகுண்டம், சண்முகம் எல்லாரும் கொந்தளிச்சு போய் நிற்கிறாங்க. சே, இந்த முண்டை வந்து நேருக்கு நேரம் நிற்கிதே, இதை பார்த்துட்டு நம்ம காலேஜ் போனா படிச்ச மாதிரி தான், விளங்குன மாதிரி தான் நினைக்கிறாங்க. வீரபாண்டி உள்ள வந்ததுமே சண்முகத்தோட சரட்டை பிடிக்கிறாங்க. டே, என்ன எந்த காரணம் இல்லாம சண்முகத்தோட சரட்டை, அது என் பையன் பிரசிடென்ட், அவன் சரட்டை நீக்கி பிடிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. வாய மூடியா, உன் பையன் என்ன வேலை பார்த்துருக்கான் தெரியுமா? ஊர் மக்கள் சாப்பிட்டுன்னு தண்ணியில வெஸ்த கலக்கி இருக்கிறாங்கிறாங்க. துடிக்கிற உயிருக்கு உயிர் கொடுக்குறவன் தான் இந்த சண்முகம். யாரையும் நான் சாகடிக்க மாட்டேங்கிறாங்க சண்முகம். அதெல்லாம் அங்க வந்து பேசிட்டா அப்படிங்கிறாங்க. என் பையன் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்னு வைகுண்டம் தடுக்கிறாங்க. கூட வந்த போலீஸ் எல்லாம் சொல்றாங்க, எங்க கடமையை செய்ய விடுங்க ஐயா, தயவு செய்து விட்டுருங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சண்முகமும் வேற வழியே இல்லாம முத்துப்பாண்டி கையில விலங்கு போட்டு கூட்டிட்டு போறாங்க. சண்முகமும் போறாங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா பரணியும் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. அங்க சண்முகத்தை பாக்குறாங்க. இந்த பக்கமா முத்துப்பாண்டியை பார்த்து சவால் விடுறாங்க. இந்த காக்கி சட்டை இருக்கிறதுனால தானே உன்னோட திருமுறை அடங்காம நீ ஆடுற, இந்த காக்கி சட்டையை என்னைக்குமே போடுறதுக்கு இல்லாம நான் கழட்டி போட வைக்கிறேன் பாருன்னு சவால் விட்டுருக்காங்க பரணி. என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.